நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதிக்குட்பட்ட வக்கம்பட்டியில் கிறிஸ்தவ ஆலயத்திற்கு பாத்தியப்பட்ட இடத்தை அளவீடு செய்து 4 மால் அமைத்து தர வேண்டி அப்பகுதி பொதுமக்கள் மனு அளித்திருந்த நிலையில் 24/1/2025 இன்று அரசு உயர் அலுவலர்கள் கிறிஸ்தவ ஆலயத்திற்குள் பாத்தியப்பட்ட இடத்திற்கு வந்து அளவீடு செய்ய முயன்ற போது அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் அரசு உயர் அலுவலர்களிடம் தொடர்ந்து அளவீடு செய்கிறோம் என்ற பெயரில் அலைக்கழிப்பு ஏற்படுத்தாமல் இடத்தை முறையாக அளந்து 4 மால் செய்து தர வேண்டும் என்று கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பதட்டமான சூழல் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர். அதன் பின்பு ஊர் பெரியவர்கள் பங்குத்தந்தை மைக்கேல் சேவியர் மற்றும் ஜான் லியோன், டான் பாஸ்கோ, சேசு, மாவட்ட விவசாய சங்க பொறுப்பாளர் நிக்கோலாஸ், மரிய ஆரோக்கியம், கிறிஸ்தவ மக்கள் முன்னணி மாநில தலைவர் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள், பொதுமக்கள் இணைந்து பேசியதின் அடிப்படையில் சமரசம் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து அரசு உயர் அலுவலர்கள் கிறிஸ்தவ ஆலயத்திற்கு பாத்தியப்பட்ட இடத்தை முறையாக அளவீடு செய்து 4 மால் அமைத்து தந்தனர். அதன் பிறகு கூடியிருந்த பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட ஒளிப்பதிவாளர் அப்பாஸ். இந்த இடங்களை அளப்பதற்காக காவல்துறையோடு வந்திருக்காங்க. அவங்களோட நாங்கள் கலந்து பேசும்போது அவங்க ஒரு உறுதியை கொடுத்துருக்காங்க. என்ன உறுதி அப்படின்னா, நாங்கள் உங்கள் பட்டா இடத்த அளந்து காமிச்சிட்றோம், அதில் நீங்கள் எது வேணாலும் செஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் நத்தம் புறம்போக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அதையும் நாங்கள் குறிப்பிட்டு தந்துடுவோம். அதனால் நாங்கள் என்ன கேள்வி கேட்டோம்னா, எங்கள் பட்டா இடத்துல நாங்கள் எது வேணாலும் செஞ்சுக்குவோம் அப்படின்னு சொன்னபோது அவங்க நீங்கள் எது வேணாலும் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக நாங்கள் கிறிஸ்துவ மக்கள், ஊர் நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, இந்த அளவை முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் பாத்தியப்பட்ட பட்டா இடத்துல நாங்கள் கல் ஊனி வேலி அடைக்கணும் அப்படின்னு நாங்கள் கிறிஸ்துவ மக்கள் எல்லாரும் முடிவு பண்ணியிருக்கோம். இன்னொரு விஷயம் என்னவென்றால், இந்த பட்டா இடம் எங்கள் கிறிஸ்துவ திருச்சபைக்கு உட்பட்ட இந்த இடத்த ஏறக்குறைய ஒரு சில நபருடைய தூண்டுதலால் 3 அல்லது 4 முறை அளந்துட்டாங்க. இது எங்கள் கிறிஸ்துவ மக்களுக்கு ஒரு மன உளைச்சலை கொடுக்குது. நாங்கள் பல்வேறு தொழிலுக்கு போகிறோம், வியாபாரத்திற்கு போகிறோம். ஆனால் இதுபோல் அடிக்கடி நடப்பதனால இந்த ஊர் அமைதியே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதனால் காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் என்ன செய்யணும்னா, இதற்கு காரணமான தமிழ்ச்செல்வன், வீரப்பன் மற்றும் அவரை சார்ந்தவர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் ஏற்கனவே மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் சிலுவை போராட்டம் நடத்தும் போது இதே கருத்தை நாங்கள் முன் வச்சோம். அதே போல் நாங்கள் ஒவ்வொரு முறையும் மனு கொடுக்கும்போது கலெக்டராக இருக்கட்டும் மற்றவங்களெல்லாம் அதிகாரிகளை கூப்பிட்டு பார்த்துக்கங்கன்னு மட்டும்தான் சொல்கிறாங்களோ, அதுக்குரிய நடவடிக்கை